ஒரே காரணம் உங்களுடைய நிதி இல்லை, நிதி வளமை இல்லை, அவ்வளோ பண பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. மகளிருக்கு உரிமை தொகைன்னு 1000 கொடுக்குறீங்க, இளம் பெண்களுக்கு புதுமை பெண் அப்படின்னு ஒரு 1000 கொடுக்குறீங்க, படிக்க போகிற தம்பிகளுக்கு தமிழ் மகன் ஒரு 1000 கொடுக்குறீங்க. அதுக்கு பணம் எவ்வளோ வருது? ஒரு ஆண்டுக்கு 12,000 கோடி அதில் செலவழிக்கிறீங்க. இந்த ஊரங்களும் சமாதி கட்டி நூலகம் கட்டிலாம் திறக்கிறீங்கல்ல, அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க? சிலைகள் வைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ செலவழிக்கிறீங்க? இப்போ மதுரையில் ஐயா கருணாநிதி அவர்கள் பெயரில் 200 கோடிக்கு ஒரு நூலகம் கட்டிடுது. நீங்கள் வாங்க, அந்த நூலகத்தில் எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு நூலகம் எவ்வளவு ரூபாயில் கட்டலாம்? நீங்களே சொல்லுங்கள். எத்தனை பேர் உட்காந்து படிப்பாங்க? ஒரு பெருநகரங்களில் 1000 பேர் படிப்பாங்களா? ஒரு 3 கோடி செலவழித்து கட்டிட முடியாதா? இல்லை 5 கோடி? அதுக்கு எதுக்கு 200 கோடி? பளபளக்கும் கண்ணாடியில் இருந்தால் தான் உள்ள படிப்பு வருமா? சொல்லுங்கள். நீங்கள் 540 கோடிக்கு கலையரங்க அங்கே மகாபலிபுரத்துக்கிட்ட கட்ட சொன்னது யார்? தண்ட செலவு, தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு இந்த நாட்டில்? வீடு தேடி அரசு, அதுக்கு செஞ்ச விளம்பரம். எங்கள் வீடு தேடி இந்த அரசு வரல? போராடிக்கிட்டு இருக்க வீடு இருக்குல்ல, அங்கேயும் அரசு வரல? உங்களுடன் ஸ்டாலின் போராடுற எங்களுடைய மக்களோடு ஏன் ஸ்டாலின் ஐயா வரல? போராடுற மக்களோடு ஏன் ஸ்டாலின் ஐயா வரல? உங்களுடன் ஸ்டாலின் அங்கே ஏன் இல்லை? எங்களுடன் ஏன் வரல? இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்குது?